அத்தியாயம் 12 1. விரக்தியே ஆக்கிரமிப்புக்கு காரணம். தனிப்பட்ட இணக்கமின்மை முதல் பெரிய போர்கள் வரை பல மனித துயரங்களுக்கு விரக்தியால் ஏற்படும் ஆக்கிரமிப்பு அடிப்படை காரணியாகும். வெளிப்படையான அல்லது அடக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட அனைத்தும், சில விஞ்ஞானிகள் அனைத்தையும் கூறுகிறார்கள், ஆக்கிரமிப்பிலும் விரக்தி ஒரு முதன்மை கூறு என்பதால், அத்தகைய சூழ்நிலைகள் அனைத்தையும் இங்கே பட்டியலிட முயற்சிப்பது பயனற்றது மற்றும் நடைமுறைக்கு மாறானது. இருப்பினும், அவற்றின் பன்முகத்தன்மை மற்றும் அளவை விளக்க, விரக்தியால் ஏற்படும் ஆக்கிரமிப்பால் ஏற்படும் சிக்கல்களுக்கான சில எடுத்துக்காட்டுகள் இங்கே. குழந்தைகளின் தவறான நடத்தை, பள்ளித் தோல்விகள், இளம் குற்றவாளிகள், மகிழ்ச்சியற்ற திருமணங்கள், வணிகச் சிக்கல்கள், உடன்படாத ஆளுமைகள், சிறுபான்மையினர் குழு சமூக இன அமைதியின்மை, தனிநபர் மற்றும் குழு எதிர்ப்பு நடவடிக்கைகள், கலவரங்கள், புரட்சிகள் மற்றும் போர்கள். விரக்தியாக்கிரமிப்பு வரிசை பல மாறுபட்ட மற்றும் சோகமான பிரச்சினைகளின் வேரில் பொதுவாக வேறாக இருப்பதால் அது நமது மிகவும் தீவிரமான பரிசீலனையை கோருகிறது. இந்த புத்தகத்தின் முக்கிய நோக்கம் சிந்தனையை தூண்டுவதாகும், மேலும் இந்த அளவிலான சிக்கலை தீர்க்க இங்கு எந்த முயற்சியும் எடுக்கப்படாது. இந்த அத்தியாயம் அதன் வரையறுக்கப்பட்ட வழியில் தீர்வுக்கான பகுதிகளை குறிக்கும் என்றும், உங்கள் எண்ணங்களை ஊக்கமளிக்கும் மற்றும் உற்பத்தித்திறன் கொண்ட செயல்களில் வழிநடத்தும் என்றும் நம்புகிறோம். நமது அணுகுமுறையை எளிமைப்படுத்த பல முன்னணி விஞ்ஞானிகளின் முடிவை ஏற்றுக்கொள்வோம். ஆக்கிரமிப்பு எப்போதும் விரக்தியின் விளைவாகும். மேலும் விரக்தியால் ஏற்படும் ஆக்கிரமிப்பு எப்போதும் வெளிப்படையாகவும் ஆக்கிரமிப்பாகவும் அடையாளம் காணப்படாது, ஆனால் பெரும்பாலும் அடக்கப்பட்டு, பின்னர் சில மாறுவேடமிட்ட வெறுப்பு, விரோத உணர்வு அல்லது தவறான நடத்தையில் தோன்றும் வகையில் நமது ஆழ்மனதில் சீர்குலைந்துவிடும் என்பதை விரைவாகச் சுட்டிக்காட்டுவோம். வெளிப்படையாக ஆக்கிரமிப்பு செயல்களை அடக்குவதற்கு நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது, ஆனால் இதன் அர்த்தம் ஆக்கிரமிப்பு உண்மையில் அகற்றப்படுகிறது என்பதல்ல, அது நமது ஆழ்மனதில் அடக்கப்படுகிறது, மேலும் அகற்றப்படாவிட்டால் கணக்கிட முடியாத தீங்கு விளைவிக்கும். ஒரு நெருக்கமான தோற்றத்தை பார்ப்போம். ஒரு குழந்தை தனது நடத்தையில் தேவைப்படும் கடுமையான மாற்றங்களுக்கான காரணங்களை புரிந்து கொள்ள மிகவும் இளமையாக இருப்பதால் பல வெறுப்பூட்டும் அனுபவங்களுக்கு ஆளாகிறது. உணவு பழக்கம், தனிப்பட்ட சுத்தம் மற்றும் கழிப்பறை பயிற்சி ஆகியவற்றில் முழுமையான மாற்றங்கள் 2 முதல் 4 வயது வரையிலான அடிக்கடி மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட பிடிவாதத்தின் காலத்தை தூண்டும் சில விரக்திகள், மேலும் இது பொதுவாக 2½ வயதில் உச்சத்தை அடைகிறது. பின்னர், குழந்தை வளரும்போது, வீட்டு வாழ்க்கை, பள்ளி மற்றும் அதன் குழுவின் சமூக அமைப்பின் ஒரு பகுதியாக மாறுவதில் விரக்திகள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு விரக்தியும் வெளிப்படையாகவோ அல்லது அடக்கப்பட்டதாகவோ ஆக்கிரமிப்பை உருவாக்குகிறது. உடல் அளவீடுகள், தசை ஒருங்கிணைப்பு மற்றும் நுண்ணறிவு சோதனைகள், 15 வயதில் சராசரி பையன் அல்லது பெண், எந்தவொரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோலின்படியும் 1 வயது வந்தவரின் திறன்களைக் கொண்டுள்ளனர். பிற்காலத்தில் நம்மில் பெரும்பாலோர் பெரும் அனுபவமும் பயிற்சியும் மட்டுமே இல்லை என்பதைக் காட்டுகின்றன. இல்லையெனில் 15 வயதுடைய சிறுவர்களும் சிறுமிகளும் தங்கள் சூழலைச் சமாளிக்கவும், பெரியவர்களின் சமூகத்தில் முழுமையாக பங்கேற்கவும் வயது வந்தவர்களாக தயாராக உள்ளனர். ஆனால் 15 வயதுடைய ஆண், பெண் குழந்தைகளை அவர்களின் பெற்றோர் பெரியவர்களாக கருதுவதில்லை. அவர்கள் பெரியவர்களாக மதிக்கப்படுவதில்லை. அவர்கள் பெரியவர்களாக நடத்தப்படுவதில்லை. பொதுவாக அவர்களின் தாழ்ந்த நிலையை அவர்கள் மீது திணிக்க உறுதியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவர்களின் செயல்பாடுகள் குறைவாகவே உள்ளன. அவர்களின் சுதந்திரம் பொறுத்துக் கொள்ளப்படுவதில்லை, மேலும் குழந்தை பருவத்தின் பல கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளன. இந்த இளைஞர்கள் மீது வைக்கப்படும் வழக்கமான கட்டுப்பாடுகள் மற்றும் வரம்புகள் பல சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் அவசியமானவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வரம்புகள் விதிக்கப்படும் விதம் மற்றும் வடிவம் மிகவும் தீவிரமான பரிசீலனைக்கு உரியது.
ஏனென்றால் நீங்கள் ஒரு பெரியவரை ஒரு குழந்தையாக நடத்தும்போது உங்கள் நோக்கங்கள் எவ்வளவு அவசியமானவை மற்றும் நல்லெண்ணத்துடன் இருந்தாலும் நீங்கள் மிகவும் கடுமையான விரக்தியை ஏற்படுத்துகிறீர்கள். மேலும் ஆக்கிரமிப்பு எப்போதும் விரக்தியின் விளைவாகும். இப்போது மகிழ்ச்சியற்ற திருமணங்கள் என்ற விஷயத்திற்கு நம் கவனத்தை நகர்த்துவோம். வேகமாக அதிகரித்து வரும் விவாகரத்து விகிதம் மகிழ்ச்சியற்ற திருமணங்களின் போதுமான அளவு குறைந்த குறிகாட்டியாகும், அளவு மற்றும் தர ரீதியாக. இங்கு விவாதிக்க பல வெளிப்படையான காரணங்கள் உள்ளன. பெரும்பாலான மகிழ்ச்சியற்ற திருமணங்கள் அதனுடன் வரும் ஆக்கிரமிப்பால் ஏற்படும் விரக்தியின் விளைவாகும். அவை வெளிப்படையாகவோ அல்லது ஆழ்மனதில் அடக்கப்பட்டோ தோன்றும், அங்கு அது வெறுப்பு, அவமதிப்பு, பொறாமை, கசப்பு, நச்சரிப்பு, கோபத்தின் வெடிப்புகள், எளிதில் புண்படுத்தும் உணர்வுகள் மற்றும் பொதுவான விரும்பத்தகாத தன்மை என மீண்டும் தோன்றக்கூடும் என்பதை எந்தவொரு திருமண ஆலோசகரும் சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதி செய்வார் என்று கூறுவது போதுமானது. எனவே விரக்தியும் அதன் விளைவாக ஏற்படும் ஆக்கிரமிப்பும் மகிழ்ச்சியற்ற திருமணங்களுக்கு முதன்மையான காரணங்கள். மேலும் விரக்தி வாழ்க்கையின் பிற பகுதிகளுக்கும் பரவி கணக்கிட முடியாத சேதத்தை ஏற்படுத்துகிறது. வணிகம் அதன் இயல்பிலேயே அதன் சிக்கல்கள், நிலையான தனிப்பட்ட தொடர்பு, போட்டி, மாற்றம், லட்சியம் மற்றும் அழுத்தம் அனைத்து வகையான மற்றும் அளவுகளின் விரக்திகளுக்கும் ஒரு இனப்பெருக்கம் செய்யும் இடமாகும். வணிகம் விரக்திகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நிறுவன அதிகார அமைப்பையும் கட்டியெழுப்புதல் மற்றும் மீண்டும் கட்டியெழுப்புதல் ஆகியவற்றின் தொடர்ச்சியான செயல்பாட்டில் நிறுவனங்களுக்குள் போட்டியை அவசியமாக்குவதன் மூலம் ஆக்கிரமிப்பையும் தூண்டுகிறது. உயர் மட்டங்களில் லட்சிய அதிகார போராட்டங்கள், அனைத்து மட்டங்களிலும் ஆளுமை மோதல்கள் மற்றும் விரோத மோதல்கள் முதல் வன்முறை வேலைநிறுத்தங்கள் வரையிலான தொழிலாளர் மேலாண்மை பிரச்சினைகள் அனைத்தையும் ஒரே நிறுவன சூழலுக்குள் இணைக்கும்போது பெரிய அளவில் விரக்தி மற்றும் ஆக்கிரமிப்பை உருவாக்கும் பொருட்கள் உங்களிடம் உள்ளன. நிறுவனத்திற்குள் ஏற்படும் விரக்திகளுக்கு சந்தையின் போட்டி ஆக்கிரமிப்பு சேர்க்கப்படுகிறது. இதன் விளைவாக கார்ப்பரேட் காடு என்று பொருத்தமாக பெயரிடப்படுகிறது. வணிகர்கள் புண்கள், நரம்பு முறிவுகள் மற்றும் மாரடைப்புகளால் பாதிக்கப்படுவதில் ஆச்சரியமில்லை. வணிகத்தில் மிகவும் உறுதியாக கட்டமைக்கப்பட்ட விரக்தியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அல்லது பெரிதும் குறைப்பதற்கு எளிதான தீர்வு எதுவும் இல்லை. இது வணிகத்தின் இயல்பின் ஒரு பகுதியாகும். ஏனென்றால் வணிகம் என்பது மேன்மையை அடைவதற்கான அல்லது பெரும்பாலும் உயிர் வாழ்வதற்கான ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த, ஆக்ரோஷமான போராட்டமாகும். இருப்பினும் முடிந்தவரை வணிக விரக்தியை நீக்குவது நமது காலத்தின் முதன்மையான பணிகளில் ஒன்றாகும். இது நிறைவேற்றப்பட வேண்டும், இல்லையெனில் அது ஏற்படுத்தும் உள் உராய்வு நமது வணிக இயந்திரத்தை துண்டு துண்டாக நொறுக்கும். ஒரு வணிகத்திற்குள் விரக்தியை குறைக்கக்கூடியவர்களுக்கு அல்லது அந்த விரக்திகளை ஆக்கிரமிப்பு இல்லாத கடைகளுக்கு மாற்றக்கூடியவர்களுக்கு அதிக வெகுமதிகள் கிடைக்கும். சில விற்பனை நிர்வாகிகள் உயிர் வாழும் போர் என்று அழைப்பதன் சில விரக்திகள், பதட்டங்கள் மற்றும் அழுத்தங்களை தணிக்க சந்தையில் போட்டிக்கு ஒரு விளையாட்டு பிம்பத்தை வழங்க ஏற்கனவே நிறைய செய்யப்பட்டு வருகிறது. தொடரும்.